Hello everyone, welcome to our channel. நம்ம சேனல்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் செகண்ட் யூனிட் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இந்த லெசனோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் புக் பேக் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கும் வேற ஏதாவது புக் பேக் ஆன்சர்ஸ் வேணும் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ல சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் அதை வந்து கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த லெசன் பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வேலை வாய்ப்பு. ஸோ இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் வேலை வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்கு, எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதான் வந்து இந்த லெசன்ல சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே ஈஸியான லெசன் இது. ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு தேவைங்கிறது ஃபுட்டு, க்ளோத்ஸ், ஷெல்டர், அதாவது தங்க வீடு, சாப்பாடு, அவங்களுக்கு துணிமணி, இது மட்டும் இல்லாம இந்த மாடர்ன் பீரியட்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து ஒரு பேசிக் நீட் ஆயிடுச்சு. எல்லாருமே ஸோ ஆண் பெண் எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாருமே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க டு சர்வைவ் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ இந்த உலகத்துல வந்து நம்ம வாழ்றதுக்கான ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னா நம்மளுக்கான ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஸோ அதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் அப்படின்னா வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்க எம்ப்ளாயீஸ். வேலை கொடுக்கறவங்க எம்ப்ளாயர்ஸ். இந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு போறாங்க இல்லையா, வேலை செய்யறவங்க அவங்க எம்ப்ளாயீஸ். அதே வேலை கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள வேலைக்கு வைக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து எம்ப்ளாயர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம கண்ட்ரியில பாத்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் அப்படின்றது, அதாவது வேலைக்கு எடுத்த தகுதியான வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 வயதுல இருந்து 60 வயது வரைக்கும் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா 15 வயசுக்கு கீழே இருக்கவங்க குழந்தைகள், அவங்க வந்து வேலைக்கு வைக்கிறதுன்றது சட்டப்படி குற்றம். அதனால அவங்க வந்து குழந்தை தொழிலாளி அந்த மாதிரி. அதனால 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் வேலைக்கு எடுப்பாங்க. அதே மாதிரி 60 வயசுக்கு உள்ள இருக்கணும். ஏன்னா 60 வயசுக்கு மேல போயிட்டு அவங்க பிசிக்கலி ஃபிட்டா இருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. சோ அதனால லேபர் ஃபோர்ஸ், நம்ம கண்ட்ரியோட லேபர் ஃபோர்ஸ் வேலைக்கு எடுக்க தகுதியான வயதுன்னு பாத்தீங்கன்னா 15 வயதுல இருந்து 60 வயது வரைக்கும், 15 to 60 இயர்ஸ். சோ அதுதான் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பிக்சரை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும். மேக்சிமம் நிறைய பேர் வேலை செய்யறது வந்து பிரைமரி செக்டார்ல, செகண்டரி செக்டார் வந்து பிரைமரி செக்டாரை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். டெர்ஷியரி வந்து மூணுலயுமே இதுதான் ரொம்ப கம்மி. ஸோ பிரைமரி செக்டார்ல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா, பேசிக் ப்ரொடக்ஷன், இந்த ரா மெட்டீரியல்ஸ் தயாரிக்கிறது, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, மைனிங், ஃபிஷரி, இது எல்லாமே வந்து பிரைமரி செக்டார்ல வரும். செகண்டரி செக்டார் அப்படின்னா இந்த பிரைமரி செக்டார்ல உருவாக்குற அந்த ரா மெட்டீரியல்ஸ் வச்சு குட்ஸ் தயாரிக்கிறது, பொருட்கள் தயாரிக்கிறது, இண்டஸ்ட்ரீஸ், அதெல்லாம் செகண்டரி செக்டார் வரும். டெர்ஷியரி செக்டார் அப்படின்றது சர்வீசஸ் செக்டார். சோ இதுல வந்து ப்ரொடக்ஷன் அந்த மாதிரிலாம் இது இருக்காது, சர்வீஸ் மட்டும் இருக்கு. சோ இதுதான் வந்து இந்தியால இருக்க எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஸ்ட்ரக்சர். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்தியால இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி செக்டார்ஸ் அப்படின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் growth இந்தியால 1970s இருந்ததை விட இப்போதைக்கு ஒரு பாஸ்ட் 4 decades வந்து 2% இன்க்ரீஸ் வந்து எவ்ரி இயர் நம்மளால பார்க்க முடியுது. ஆவரேஜா 2% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆர்கனைஸ்டு செக்டார்னு ஒன்று இருக்கு, அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு ஒன்று இருக்கு. ஆர்கனைஸ்டு செக்டார் அதுல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றவங்க, கவர்மெண்ட்ல, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க, பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, ரயில்வேஸ் ஒர்க் பண்றவங்க, இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றது, பெர்மனன்ட் ஜாப் இருக்க எல்லாருமே வந்து இந்த ஆர்கனைஸ்டு செக்டார்ல வருவாங்க. ஸோ இந்த ஆர்கனைஸ்டு செக்டார்ல வேலை செய்யறதுல என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து லீவ் இருக்கும். அதாவது அவங்களுக்கு சேலரி ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி லீவ் இருக்கும். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மெடிக்கல் லீவ் எடுத்துக்கலாம். பெய்டு ஹாலிடே, அதாவது சம்பளத்தோட லீவ் இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ், அலவன்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து பிக்ஸ்டா இருக்கும். 9 மணிக்கு போனா நான் 5 மணிக்கு வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி டைமிங் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இது வந்து சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு செக்டார் தான் வந்து நம்ம ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க எம்ப்ளாய்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு செக்யூர் கிடையாது. ஏன்னா வேலை இருக்கும்போது செய்யலாம், வேலை இல்லாத போது வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாப் கேரண்டி இல்லாத ஒரு செக்டார் தான் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்.
இங்க வந்து லீவ் கிடைக்காது அந்த அளவுக்கு. அதே மாதிரி பெய்டு லீவ் கிடைக்காது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்காது. அதே மாதிரி இதெல்லாம் வந்து எந்த கவர்மெண்ட்லயும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ரன் பண்ண மாட்டாங்க. சோ இங்க அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல வந்து ஜாப் கேரண்டி இருக்காது. இருக்கும்போது செய்யணும், இல்லங்கும் போது அவங்களே வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு 2 டைப்பா பிரிக்கிறாங்க. என்னன்னா பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார். இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தோம்னா தெரியும். இண்டஸ்ட்ரி செக்டார் வந்து பப்ளிக், பிரைவேட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. பப்ளிக் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அதுல வர செக்டார் தான் பப்ளிக் செக்டார். பிரைவேட் செக்டார்ங்கிறது பிரைவேட்டா ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சொந்தமான ஒரு இடமா இருக்கும். பப்ளிக் செக்டார்ல என்னென்ன வரும்னா லோக்கல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், நேஷனலைஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே பப்ளிக் செக்டார்ல வரும். பிரைவேட் செக்டர்ல பாத்தீங்கன்னா அன்இன்கார்பரேட்டட். சோ அன்இன்கார்பரேட்டட்ல யாரெல்லாம் வருவாங்க, சோல் ட்ரேடர், பார்ட்னர்ஷிப், தனிப்பட்ட முறையில பிசினஸ் பண்றவங்க அண்ட் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றவங்க. இன்கார்பரேட்டட் அதுல என்ன வரும்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. சோ லிமிடெட் கம்பெனிஸ் அதுல வந்து இன்கார்பரேட்டட் அப்படின்ற செக்டர்ல வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரான்சைசிஸ். சோ என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா பப்ளிக் செக்டருக்கும் பிரைவேட் செக்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. பப்ளிக் செக்டர்னா சர்வீஸ் மோட்டிவ், அது வந்து சர்வீஸ் மட்டுமே மோட்டிவா இருக்கும். பிரைவேட் செக்டர் அப்படின்றது லாபத்தை வந்து லாபம் வேணுங்கிறதுக்காக அவங்க அந்த மோட்டிவோட ஒர்க் பண்ணுவாங்க. பப்ளிக் செக்டர் வந்து கவர்மெண்டோட தான் இருக்கும். அண்ட் பிரைவேட் செக்டர் வந்து ஒரு பிரைவேட் யாரோ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரோட தான் இருக்கும். அதே மாதிரி பப்ளிக் செக்டர் வந்து வேஜஸ், கூலி வந்து கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கும், சம்பளம் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கும். பிரைவேட் செக்டர்ல வந்து தனிப்பட்ட ஒரு நபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டருக்கு என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அது SAIL, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், பிஎஸ்என்எல், பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், இது எல்லாமே பப்ளிக் செக்டர்ல இருக்க கம்பெனிஸ். அதே மாதிரி பிரைவேட் செக்டர்ல பாத்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட், டாடா ஸ்டீல், இது எல்லாமே பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ். எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன். சோ எந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் வந்து நம்ம கண்ட்ரில ஃபாலோ பண்றாங்க, தமிழ்நாட்டுல இருக்கட்டும் இந்தியாவில இருக்கட்டும், எந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு. சுய தொழில் செய்யறவங்களோட நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி பார்ட் டைம் வேலை செய்யறாங்க, பார்ட் டைம் படிச்சுட்டோ இல்ல பார்ட் டைம் ஒரு வேலை பார்த்து இன்னொரு வேலை, 2 வேலையில இன்வால்வ் ஆயிருக்கவங்க இருக்காங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் வந்து இப்ப ரீசெண்டா வந்து தமிழ்நாட்டு இந்தியாவிலும் ரொம்ப அதிகமாவே பரவிட்டு வருது. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அக்ரிகல்ச்சரோட அந்த பெர்சன்டேஜ் வந்து கம்மியாயிட்டே வந்தா கூட இதுதான் இந்த ஃபீல்ட்ல அக்ரிகல்ச்சர்ல தான் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றாங்க. நிறைய எம்ப்ளாயர்ஸ் இருக்க ஃபீல்ட் அப்படின்னா அது அக்ரிகல்ச்சர் தான். ஏன்னா நான் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் கூட இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் நம்பி இருக்கிறதுனால சோ மத்த கம்பெனிஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர் அங்கிருந்து தான் ரா மெட்டீரியல். இப்போ வந்து ஒரு காட்டன் மில் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அக்ரிகல்ச்சர் தான் பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டீ பவுடர், டீ தூள் தயாரிக்கிற கம்பெனி வந்து அக்ரிகல்ச்சர் தான் பேஸ் பண்ணி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே ரா மெட்டீரியல்ஸ்க்காக அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த அக்ரிகல்ச்சர்ல இருக்க எம்ப்ளாயர்ஸோட நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி இது நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இருவேல்பட்டு அப்படின்ற ஒரு கிராமம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு கிராமம். இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு கேஸ் ஸ்டடி என்னன்னா இந்த கிராமத்தோட எம்ப்ளாய்மெண்ட், இப்போ இந்தியா ஃபுல்லா பார்த்தோம், தமிழ்நாடு பார்த்தோம், அதே மாதிரி ஒரு சின்ன கிராமம் எடுத்துட்டு அதுல எம்ப்ளாய்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத கேஸ் ஸ்டடி பண்றாங்க. கேஸ் ஸ்டடினா அது வந்து டீடைலா படிக்கிறது. ஓகே, ஸோ அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்றது. சோ இந்த வில்லேஜ் இருக்கு, இன்னொரு நேம் என்னன்னா ஸ்லேட்டர் வில்லேஜ். ஏன்னா இந்த வில்லேஜ் வந்து ஃபர்ஸ்ட் படிச்ச ஒரு பர்சன் பார்த்தோம்னா கில்பர்ட் ஸ்லேட்டர். அவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல வந்து அவங்க அங்கதான் அவங்க படிச்சு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு பல வருஷங்களா பாத்தீங்கன்னா இந்த இந்த கிராமத்தை வந்து நிறைய பேர் கேஸ் ஸ்டடி பண்ணி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சோ இதுல என்ன அப்படின்னா சோ இதுல வந்து கவர்மெண்ட் சார்பா இந்த கிராமத்துல நிறைய அவேர்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிரைமரி ஹெல்த் கேர், ஸ்கூல் நிறைய பண்றது, அதே மாதிரி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்றது, அது எல்லாமே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கிராமத்துல விவசாயத்தை நம்பியே அக்ரிகல்ச்சர் நம்பியே நிறைய பேர் இருந்திருக்காங்க.
சோ அது எப்படி ஆகுதுன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்களோட நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. 1981ல பாத்தீங்கன்னா 100 ஃபேமிலிஸ்ல 24% ஃபேமிலிஸ் மட்டும்தான் வந்து அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்படாத ஒரு வேலையில இருந்தாங்க. அதுவே 2008ல பார்க்கும்போது அது 41% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 1981ல இருந்து 2008 வரைக்கும் நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர்ல ஒர்க் பண்றவங்க 34% இருந்து 26% குறைஞ்சிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர்ல அவங்க அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வராங்க. ஸோ நம்மளுக்கு தேவைங்கிறது அக்ரிகல்ச்சரல் அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நம்மளுக்கு அதிகமான தேவைகள் இருக்கு. ஆனா அதுல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் வந்து குறைஞ்சிட்டே வராங்க. ஸோ இருவேல் பட்டுல வந்து கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. கல்டிவேட்டர்ஸ் எத்தனை பேரு, அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் எத்தனை பேரு, நான் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ், ஆல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இதுல வந்து 1981ல எப்படி இருந்தது, 2008ல இந்த மாதிரி இருந்தது. கல்டிவேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 42% வந்து இருந்திருக்காங்க. 33% வந்து 2008ல குறைஞ்சிருக்கு. 42ல இருந்து 33 குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த வில்லேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்ல இருக்கிறவங்க நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. நான் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ்ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்ரிகல்ச்சர்ல இல்லாதவங்க 24% தான் இருந்தாங்க. பட் இப்ப வந்து 41% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர்ல இருக்கவங்களோட நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இந்த லெசன் வந்து அவ்வளவுதான். நம்ம இதுக்கோட இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். First Roman letter, choose the correct answer. First question, we take the age group dash years for computation of the workforce. So workforce, labor force அப்படின்றது 15 to 60 and option B the correct answer. Second one, which is the correct sequence of various sectors in GDP of India in the descending order? Descending orderல வந்து எழுதணும். Primary sector, secondary sector and tertiary sector. Option A is correct. Third one, which one of the following sectors is largest employer in India? Option A, primary sector. Fourth one, which one of the following is not in primary sector? Option B, manufacturing. Option B. Fifth one, which one of the following is not in the secondary sector? Secondary sector la illada field எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, ஃபாரஸ்ட்ரி. இது வந்து பிரைமரியில வரும், ஃபாரஸ்ட்ரி. சிக்ஸ்த் ஒன், டெர்ஷியரி செக்டார் இன்க்ளூட்ஸ். என்னென்ன இருக்கும்? டெர்ஷியரி செக்டார்னா சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், இன்சூரன்ஸ் எல்லாமே டெர்ஷியரி செக்டார் தான். ஸோ ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தீஸ். செவன்த் ஒன், which sector is not included in the occupational pattern? So correct answer option D, private sector. Option D, private sector. Next one, match the list 1 with the list 2 using the codes given below. So first one பாத்தீங்கன்னா agriculture, forestry, fishery, mining இதெல்லாம் எங்க வரும்னா primary sectorல வரும். So primary sector தான் A. Second one, manufacturing, electricity, gas and the water supply வந்து secondary sector. Option B. அதாவது secondary sectorக்கு B. என்னன்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்னாவே செகண்டரி செக்டர் தான். ட்ரேட், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து சர்வீஸ் செக்டர் வரும். டெர்ஷியரி செக்டர் சி. அன்இன்கார்பரேட்டட் என்டர்பிரைசஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டர். இது டி. ஸோ கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 4321 பி தான் கரெக்டான ஆப்ஷன். 4321. Ninth one, which Delhi Sultan of medieval India formed the employment bureau to solve the unemployment problem? Correct answer option C, Feroz Shah Tughlaq. இது வந்து do you know part மாதிரி தனியா டேப் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன். ஒன் செகண்ட். ஸோ மெடிவல் பீரியட்ல மக்களோட வேலை வாய்ப்பு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக ஃபெரோஸ் ஷா துக்ளக் அப்படின்றவர் வந்து அவர் வந்து சுல்தான் ஆஃப் டெல்லி, ஒரு முஸ்லிம் மன்னர். இவர் வந்து என்ன பண்ணாருன்னா எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல யாரை வச்சு அன்னைக்கே அதாவது மெடிவல் பீரியட்லயே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண மன்னர் யாருன்னு கேட்டா ஃபெரோஸ் ஷா துக்ளக் அப்படின்றவங்க தான். So the answer option C, Feroz Shah Tughlaq. 10th one,
Dash sector is registered and follows government rules. So for government rules follow பண்ற registered sector எதுனா B, organized sector. Okay, 11th one, dash sector provides job security and higher wages. இதுவுமே organized sector தான். B, organized sector. 12th one, find the odd one. So banking, railways, insurance, இது மூணுமே service sector, அதாவது tertiary sector. Small scale industryங்கிறது secondary sector, manufacturing. அதனால D the correct answer. Next one, the sectors are classified into public and private sector on the basis of. So எந்த பேசிஸ்ல வந்து private sector, public sector பிரிக்கிறாங்கன்னா ownership of enterprises. So அந்த ownership வச்சு தான் பிரிக்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன்னா வந்து பிரைவேட் ஓனரா இல்ல கவர்மெண்ட் ஓனரா அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் பிரைவேட் பப்ளிக் பிரிக்கிறாங்க. 14th one, assertion. The unorganized sector of the economy characterized by the household manufacturing activity and a small scale industry. Reason was the jobs here are low paid and often not regular. So you can correct answer option both A and R are true and R explains A. Option A is correct. 15th one, people who employ workers and pay rewards for their work is termed as. So வேலை குடுக்குறாங்க இல்லையா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? Employer. Option B, employer. 16th one, dash continues to be the largest employer in Tamil Nadu. Tamil Naduல agricultureல தான் அதிகமான மக்கள் வந்து வேலை செய்றாங்க. Option A, agriculture. Fill in the blanks பார்த்திடலாம். First one, in dash sector the employment terms are not fixed as regular. So எந்த செக்டர்ல வந்து ஃபிக்ஸ்டா இல்லாம ரெகுலரா இல்லாம இருக்கும் அப்படின்னா unorganized sector. Second one, economic activities are classified into எப்படி பிரிக்கிறாங்கன்னா public, private. Public, private. Public and private sectors. Third one, dash has always featured as an important element of development policy in India. So employment. Employment தான் வந்து ஒரு நாட்டோட முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. Employment pattern changes due to the lifestyle of the people. The lifestyle of the people. The nature of employment in India is multi-dimensional. So பல பன்முகம் கொண்டது. ஒரே மாதிரியான வேலைகள் இருக்காது. Multi-dimensional. Sixth one, dash of the economy is the number of people in the country who works and also capable of working. So capable of working அந்த கேட்டகரியில இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா labor force. Labor forceன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம். 15 இயர்ஸ்ல இருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க தான் labor force அப்படின்னு சொல்லுவோம். Public sector means government undertaking sector. Government undertaking. So அவ்வளவுதான். Fill the blanks over. Next part போயிடலாம். Match the following. Public sector service motive 1. Private sector profit motive 2. Primary sector poultry 3. Tertiary sector banking 4. So 4, 3, 2, 1. 4, 3,
2, 1. Next one, give short answers. What is the labor force of the economy? So labor force பத்தி எழுத சொல்லிருக்காங்க. So அது பாத்தீங்கன்னா இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே கொடுத்திருக்காங்க. So first page la pathinga appadina labor force of the economy is the number of people in the country who work and also capable of working. We take the age group of 15 to 60 years for the computation of workforce. Persons who are less than 15 years are considered as children, and a person who have crossed 60 years of age are excluded as they are not physically fit to undertake the productive occupation. The occupation இருக்குலையா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். ஃபோர்த் ரோமன்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन லேபர் ஃபோர்ஸ்ல இருந்து ஆக்குபேஷன் வரைக்கும். ஃபோர்த் ரோமன் லெட்டர்ல செகண்ட் क्वेश्चन என்னன்னு பார்க்கலாம். கிவ் ரீசன்ஸ்ல why are children under old age above 60 years are not considered for computation of workforce? So இதுக்கு என்ன ஆன்சர் அப்படினு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா அதே ஆன்சர் தான் இதுக்கு வரும். அதேவே தான் மார்க் பண்ணிக்கணும். So we take the இங்க இருந்து we take the இருந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन இங்க இருந்து மார்க் பண்ணிருப்பீங்க. we take the இருந்து செகண்ட் क्वेश्चन we take the இருந்து அதே மாதிரி ஆக்குபேஷன் வரைக்கும் செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். தேர்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் இன் இந்தியா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. சோ அந்த क्वेश्चन என்னன்னு பார்த்தறலாம். What are the three sectors of economy? எக்கானமியோட மூணு செக்டார் என்னென்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுவும் அதே ஃபர்ஸ்ட் பேஜ்ல அந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு டயகிராம் வந்தது இல்லையா. சோ இந்த டயகிராம் தான் பிரைமரி செக்டார் பேசிக் ப்ரொடக்ஷன் அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி மைனிங் ஃபிஷரி. செகண்டரி செக்டார் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். டெர்ஷியரி செக்டார் அப்படிங்கிறது சர்வீசஸ். சோ இந்த டயகிராம் வந்து நீங்க டிரா பண்ணீங்கன்னா போதும். சோ சப்போஸ் எக்ஸ்ட்ரா எழுதணும்னு நினைச்சீங்கன்னா the structure of employment denotes the number of workers. So இங்க இருந்து tertiary sectors வரைக்கும் எழுதலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க அந்த டயகிராம் டிரா பண்ணீங்கனாவே ஸ்ட்ரக்சர் வந்துரும். நெக்ஸ்ட் ஒன் give reasons முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா ஆன்சர் இன் டீடைல் கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் இன் டீடைல்ங்கிறதுக்கு ஆன்சர்ஸ் வந்து டைரக்டான ஆன்சர்ஸ் புக்ல இல்லாததுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். சோ டீடைல் क्वेश्चन பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் A primary sector, B secondary sector and C tertiary sector அப்படின்னு சொல்லி மூணு செக்டரை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அதுக்கான டைரக்ட் ஆன்சர் புக் இல்ல, அதனால நான் உங்களுக்காக எழுதி வச்சிருக்கேன். So first one is the primary sector. Primary activities are directly dependent on the environment as these refer to the utilization of Earth's resources such as land, water, vegetation, building materials and minerals. This is primary sector. Secondary so primary sector la second point, it includes hunting and gathering, pastoral activities, fishing, foresting, agriculture, mining and quarrying. Next one, the third point, people engaged in primary activities are called red collar workers due to the outdoor nature of their work. Red collar workers அப்படினு சொல்வாங்க. Secondary sector பார்த்தோம்னா secondary activities add value to natural resources by transforming raw materials into valuable products. So agriculture sectorல இருந்து நமக்கு கிடைக்கிற raw materials வந்து products ஆ மாத்துற sector தான் இந்த secondary sector. Second question, these activities are second point, these activities are concerned with manufacturing, processing and construction industries. Third one, people engaged in secondary activities are called blue collar workers. So இவங்க வந்து blue collar workers அப்படி சொல்வாங்க. Tertiary sector பார்த்துட்டோம்னா tertiary activities include both production and exchange. The production involves the provision of services that are consumed. The exchange involves trade, transport and communication facilities that are used to overcome distance. So இது வந்து first question, first detail கான answer. So second detail அப்படின்றது என்னன்னு பார்த்தறலாம். Explain the employment structure of India. So employment structure இந்தியால எப்படி இருக்கு அப்படினா, so இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா employment structure அப்படின்றது
நம்ம பார்த்திருப்போம் இந்த பிரைமரி செகண்டரி அண்ட் இந்த டெர்ஷியரி செக்டார். சோ இதே ஆன்சர் தான் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதே ஆன்சர் தான் செகண்ட் கொஸ்டினுக்கு வரும். ஏன்னா மோர் ஆர் லெஸ் வந்து சேம் கொஸ்டின்ஸ் தான் அது. ஸோ இதே தான் அதுக்கும் வரும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்க வந்து இந்த பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார் வந்து நீங்க எழுதலாம். தேர்ட் கொஸ்டின், okay, compare the employment conditions prevailing in the organized and unorganized sector. So organized sector க்கும் unorganized sector க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அத நம்ம என்னன்னு பார்த்தறலாம். First point, organized sector, unorganized sector. Organized sector, first point, it is incorporated with the appropriate authority and follow its rules and regulations. It is not incorporated with the appropriate authority and follow its rules and regulations. Second point, the employment terms are fixed and employees have assured work in organized sector. Second point, இதுல வந்து the employment terms are not fixed and have no assured work. Third one, regular monthly salary, இங்க வந்து daily wages. Fourth one, job security is there and working hours fixed. இங்க no job security and working hours not fixed. So இது வந்து டீடைல்ல தேர்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். டீடைல்ல வந்து ஃபோர்த் क्वेश्चन வந்து distinguish between public sector and private sector. So இதுக்கான டைரக்ட் ஆன்சர் வந்து நமக்கு புக்லயே கொடுத்திருக்காங்க. So the differences between public sector and private sector என்ன இந்த டேபிள் காலமும் இதோட எக்ஸாம்பிள்ஸ் எழுதிட்டீங்கன்னா இந்த ஃபோர்த் क्वेश्चनக்கான ஆன்சர் ஓவர். So next one பாத்தீங்கன்னா projects and activities. First one, make a long list of all kinds of work that you find adults around you. In what way can you classify them? So இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா agriculture, food and natural resources, business management and administration, communication and information system, engineering, manufacturing and technology, health science technology, human services. So இது வந்து ஃபர்ஸ்ட் 6th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். 6th ரோமன் லெட்டர்ல செகண்ட் क्वेश्चन, as a research scholar looked at the working people in the city of Chennai found the following. So என்னன்னா உங்க ரிசர்ச் படி என்னன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் காலம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டேப்லெட் காலம் தான். சோ இங்க வந்து இந்த இடத்துல நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் வரும். நெக்ஸ்ட் வந்து people working on the street, construction workers, domestic workers எல்லாமே அன்ஆர்கனைஸ்டு. Okay, working in small workshops, usually not registered with the government. Governmentல ரெஜிஸ்டர் பண்ணாத எல்லாமே unorganized sector. Okay, so இது வந்து percentage of people பாத்தீங்கன்னா 15 plus 25, 30, 40, 40 plus 20, 60 மீதி இருக்கிறது 40%. So அது வந்து இதெல்லாம் பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 வரும். ஓகே, தென் நெக்ஸ்ட் சாப்டர் காலம் பார்க்கலாம். இந்த சாப்டர் காலம், சோ இதுல வந்து மில்க் வெண்டர், டெய்லர், டீச்சர், டாக்டர், ஃபார்மர், போஸ்ட்மேன், இன்ஜினியர், பாட்டர், ஃபிஷர்மேன், ஆர்டிசன், போலீஸ்மேன், பேங்கர், டிரைவர், கார்பெண்டர். சோ இந்த ஜாப் எல்லாம் எந்த கேட்டகரியில வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரைமரியில என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மில்க் வெண்டர், செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டெய்லர், third one farmer,
Fourth one, potter. Fifth one, fisherman. So இவங்க எல்லாமே பிரைமரியில வருவாங்க. செகண்டரியில policeman, second one driver. Next one, tertiary, teacher, doctor, postman, engineer, banker. So இதெல்லாம் tertiaryல வரும். So carpenter அவங்க எல்லாமே வந்து செகண்டரியில வருவாங்க. carpenter. Okay, driver. So இத மிஸ் பண்ணிருக்கோமான்னு தெரியல. artisans வந்து செகண்டரியில வருவாங்க. Okay, so இந்த tabular column over. Fourth Roman letterல fourth question வந்து மிஸ் பண்ணிருக்கோம். Agriculture, despite a sharp decline in a gross domestic product, continues to be the largest employer in Tamil Nadu. Give reason. So என்னன்னா அக்ரிகல்ச்சர்ல வந்து லேபர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்தாலும் அக்ரிகல்ச்சர் வந்து அதுதான் வந்து அதிகமான ஒரு லேபர்ஸ் கொண்ட ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கு. ஸோ அது எதனால அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இதுல இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் தான் அந்த ஃபோர்த் ரோமன் லெட்டர்ல ஃபோர்த் क्वेश्चनக்கான ஆன்சர். Agriculture, despite a sharp decline in gross domestic product, continues to be the largest employer in Tamil Nadu. This is because the non-agriculture sectors are yet to generate enough employment to affect a shift of labor force. Most of the employment growth in Tamil Nadu has been contributed by the unorganized and informal sector. So இந்த ஒரு பேராகிராஃப் வந்து நம்ம எழுதணும். ஃபோர்த் ரோமன் லெட்டர்ல ஃபோர்த் क्वेश्चनக்கான ஆன்சர். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது லெசன் வந்து வேற சப்ஜெக்ட் வந்து ஏதாவது புக் பேக் ஆன்சர்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.